தாவேகா அதிமுக கூட்டணி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை பாஜக எப்படி பார்க்கும்? ஏன்னா அந்த இடத்துல பாஜகக்கு என்ன ரோல்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆரம்பத்துலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா வந்து, இப்படி ஒரு கூட்டணி அமையிறத பாஜக விரும்பலை, அதிமுக தன்னோட கூட்டணிக்கு தான் வரணுன்றது விரும்பினாங்க. இந்த கூட்டணி அமையக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இந்த முடிவு அவங்க 2 பேர் நகராங்கன்னா டெல்லி பாஜக இதை எப்படி பார்க்கும்? இதுவுமே மேலே இருக்கவங்க பார்த்து பாடின வேலை தான் அது. இதுவுமே பாஜகவுடைய பிளான் தான். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி 3 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க இந்த எலெக்ஷனில். ஆப்ஷன் ஏ வந்து அதிமுக, பாஜக, தேமுதிக அந்த எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அணியாக நிற்கிறது. விஜயை தனியாக நிற்க வச்சு ஓட்டை பிரிக்கிறது, ராம் தமிழ் தனியாக நிற்க வச்சு ஓட்டை பிரிக்கிறது. இது ஒரு பிளான். அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய கட்சிகளில் சில கட்சிகளை உடைக்கிறது, திமுக மேலே ஈடு விட்டு கொஞ்சம் கட்சியை டேமேஜ் பண்ணுறது. இதுதான் ஆப்ஷன் ஏ. ஆனால் இப்போ இந்த இந்தி எதிர்ப்பு, மும்மொழி பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை, அப்புறம் வந்து தொகுதி மறையறைகள்லாம் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக போயிட்டுருக்கு. அப்போ அதிமுகவும் சில பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி திருப்பி நம்ம இங்கே சேர்ந்து நின்னோம்னா 2021 நடந்த நிலைமை தான் வரும், அதை காட்டி மோசமாக தான் வரும் ரிசல்ட். நமக்கே யோசிக்கிறோம், அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அது